ஒரு ஹீரோ வந்து கட்சி ஆரம்பிச்சு தமிழக வெற்றி கழகம் எப்போ தமிழ்நாட்டுல உதயமானதோ அதுல இருந்து நீங்க சொல்ற ஒரு மோகம் இவங்க மட்டும்தான் வாழ்க்கை, இவங்க மட்டும்தான் குடும்பம் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நபர் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொன்னா தடங்கள் இருக்கத்தான் செய்யும். எடுத்தோடனே ஆட்சி பிடிச்சிட முடியுமா, முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படின்னா முடியாது அப்படின்னு அவருக்கே தெரியும். ஆனா 2026 ஆட்சியே பிடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்றதும் ஒரு மூடத்தனம். முதலமைச்சரே ஆகாத சில கட்சி தலைவர்கள் கூட என் கையில தமிழ்நாட்டை கொடுங்க 2026 நான் மாத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய ஆசையை வெளிப்படுத்துறாங்க. எனக்கு முன்னாடி விஜய் சொல்றாரு, நான் தான் தம்பி முதலமைச்சர் சொல்றாரு. முழுக்க முழுக்க நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. விஜய் தரப்புல இருந்து விஜயோ மற்றவர்களோ எல்லாருமே திமுக அரசு மேல பொய் குற்றச்சாட்டுகளை தான் முன் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், ஈரோடுல இப்ப பேசினார், லேட்டஸ்டா பேசினாரு, பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருக்கிற அன்பில் மகேஷோட பீரியட்ல டிராப் அவுட் ஆகுது. அது குறிப்பா திமுக அரசு வந்ததுல இருந்து டிராப் அவுட் ஆகுது. ஆனா அதுவே முழுக்க முழுக்க தப்பு. டிராப் அவுட் ஆனது எப்போனா செங்கோட்டையன் அமைச்சரா இருக்கும் போது தான் டிராப் அவுட் ஆகுது. சோ இந்த புள்ளி விவரங்களோட தெரியாம பொய் குற்றச்சாட்டுகளை தான் முன்வைக்கிறாரு. பாண்டிச்சேரியில போயிட்டு திமுக கிட்ட ஜாக்கிரதையா இருங்க சொல்றதுல என்ன நியாயம் இருக்குது? சோ இதெல்லாம் நம்ம வச்சு பார்த்தா அப்ப விஜய் அவர்கள் புரிதல் இல்லாம தானே இருக்குது. அதாவது இந்த கத்துக்குட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அரசியல்ல இன்னும் அவர் கத்துக்குட்டி தான், நான் இதெல்லாம் சொல்லல. ஆனா அவரு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, வெளியில இருந்து நீங்க ஒத்துக்கிறீங்க. அதாவது இப்ப நான் சொல்ல வர்றதை நீங்க எப்படி டக்குன்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி டப்புண்டு அடுத்த வார்த்தையை போடுறீங்க இல்லையா, அதே விஷயத்தை தான் அவர்கிட்ட நான் பாக்குறேன். இப்போ நீங்க ஆரம்பத்துல சொல்ற அதே வேணா உங்களை சொல்லல. அதாவது சொல்ற விஷயத்த காதுல வாங்குறதுக்கு முன்னாடி டக்குன்னு அடுத்த வார்த்தையை போடணும்ன்ற ஆர்வத்துல டப்பு டப்புன்னு பேசுறோம் இல்லையா, அவர்கிட்ட முழுக்க முழுக்க இருக்கிற விஷயம் குற்றச்சாட்டுகளை ஏத்துக்க மாட்டாருன்னு சொல்றோம் இல்லையா. அவர் விடுற அறிக்கைகளை நீங்க முன்வைக்கிறீங்க, எந்த விதமான புரிதல் இல்லாம பேசுறாருன்னு சொல்றீங்க. இது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அவர் சுத்தி இருக்கிற நபர்கள் அவர்கிட்ட சொல்றாங்க அல்லது சொல்றாங்களா, அவர்கிட்ட கெடுக்கப்படக்கூடிய எல்லா தகவல்களுமே அவர் சரிதான் பாக்குறாரா, இது எல்லாமே அவங்க ஒரு 3 பேரோ அவங்க ஒரு 4 பேரோ இருந்து செய்ய வேண்டிய, அதை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலைகள். அந்த வேலையை நீங்களும் நானும் நேர்லயே பார்க்கல. அதே மாதிரி இந்த விஷயம் அந்த இடத்துல மட்டும்தான் நடந்துச்சா, இங்க சொல்லப்பட்ட தரவுகள் முழுக்க முழுக்க அங்க மட்டும்தான் நடந்துச்சா, இங்க சுத்தமா நடக்கலான்னு கேட்டா நடந்திருக்கலாம். என்ன பெர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கலாம், ஆனா நடந்திருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது முழுக்க முழுக்க எல்லாமே பொய்ன்னு சொல்லிட முடியாது, முழுக்க முழுக்க எல்லாம் சரின்னு சொல்லிட முடியாது. புரிதல் இல்ல, ஒரு 90 விழுக்காடு புரிதல் இல்லாத ஒரு நபரா தான் இருக்காரு அரசியலை பொறுத்த வரைக்கும். அந்த புரிதல் வருவதற்கு நாட்களும் ஆகலாம். இந்த வருஷம் ஆட்சியை புடிச்சிருவாரு, கண்டிப்பா முதலமைச்சர் ஆயிடுவாரு அப்படி கீழே இருக்கிறவங்க கத்துனாலும் சரி, மேலக்கம் கத்துனாலும் சரி, அது நடக்குதோ நடக்கலையோ அது 2வது பட்சம். ஒருவேளை அதுக்கு முன்னாடி அரசியல் புரிதல் சரியா ஏற்பட்டு ஒரு தலைவருக்கான தகுதிகளை தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டு மேபி வந்தால் நீங்க சொல்ற வார்த்தைகள் மாறலாம். அப்படி வராத பட்சத்துல நீங்க சொல்றது உண்மையாவும் இருக்கலாம் தான் நான் சொல்றேன். ஏன்னா நான் மறுபடியும் சொல்ற வார்த்தை, எதிர்பார்ப்புகள் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். இப்படி இருந்தால் சரியா இருக்குமேன்ற எண்ணம் தான் உண்டுமே தவிர இவர் மட்டும்தான் கரெக்டுப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மட்டும்தான் நீங்க சொன்ன அதே விஷயத்துல உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தற்கொலைகளா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள். இந்த வார்த்தையே புதுசுதான் இந்த தமிழ்நாட்டுக்கு, சும்மா டப்புண்டு தூக்கி உருவாக்கி கொடுக்குற வார்த்தை தான். இங்க யாரும் யாருக்கும் அடிமையாவோ அல்லது யாரும் இந்த கண்மூடித்தனமா வாழக்கூடிய ஒரு நபர்களாக வாழல, வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வந்ததுல இருந்து அந்த மாதிரி சம்பவங்கள் சொல்லக்கூடாது. இல்ல, தமிழக வெற்றி கழகம் வந்ததுல இருந்து எனக்கு விஜய் தான், வேற யாருமே இல்ல, இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி 2 பக்கமும் டிவிக்கே விஜய் அப்படின்னு கட்டிட்டாங்க போல இருக்கு. அதனாலதான் எல்லாருமே அதே முகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வீடியோக்கெல்லாம் சமீபம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது எப்பதுல இருந்து வந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருக்கும் போதோ, கலைஞர் இருக்கும் போதோ, ஜெயலலிதா இருக்கும் பொழுதோ, இப்ப இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் பொழுதோ இல்ல. ஓகேங்களா? ஆனா விஜய் ஒரு கட்சி ஒரு ஹீரோ வந்து கட்சி ஆரம்பிச்சு தமிழக வெற்றி கழகம் எப்போ தமிழ்நாட்டுல உதயமானதோ அதுல இருந்து நீங்க சொல்ற ஒரு மோகம் இவங்க மட்டும்தான் வாழ்க்கை, இவங்க மட்டும்தான் குடும்பம் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நான் சொல்றேன். நீங்க சொல்றது வெறுமனே இப்ப இந்த தற்காலத்துல ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இப்ப ஒண்ணு சொன்னீங்களே, எல்லாருமே இந்த கண்மூடித்தனமா இருக்காங்க. உண்மைதான், இப்ப இருக்கதான் செய்யறாங்க. இந்த ஒரு நடிகருக்கு மட்டும்தான் இந்த ஒரு தடங்களா, அல்லது இந்த ஒரு நடிகருக்கு மட்டும்தான் புரிதல் இல்லாம இருக்குதான்னு கேட்டா நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சு காணாமல் போனவங்களும் இருக்கதானே செய்யறாங்க. அவங்களுக்கும் புரிதல் இல்லாம இருந்துச்சு, அவங்க காணாம போயிட்டாங்க. உங்களுக்கு நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு நபர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, இவ்வளவு பெரிய நபர், அதுவும் வேற ஒரு இந்திய அளவுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சி தலைவரை கூட்டு வந்துதான் தன்னுடைய கட்சியினுடைய பெயரையும் அறிவிக்கிறாரு, கொடியேற்ற நிகழ்வு நடக்குது, எல்லாருமே பாக்குறாங்க, தனக்கான கொள்கைகள் அறிவிக்கிறாரு, மக்களும் எதிர்பார்த்து ஆகா நம்ம தலைவர் வந்துட்டாரா அப்பா ஆமா அப்படின்னு குதிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அப்படி ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சதே தெரியாத மாதிரி மறைஞ்சிட்டாரு. கரெக்ட். எல்லா நடிகருக்குமே இருக்கிற தடங்கள் தான் இது. விஜய்க்கு தான்
அல்லது கட்சி ஆரம்பிக்கிற ஒரு மிகப்பெரிய உச்சபட்ச நடிகருக்கு தான் அப்படின்லாம் கிடையாது. ஒரு நபர் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொன்னா தடங்கள் இருக்கத்தான் செய்யும். அது ஓகே, எல்லாத்துக்குமே உண்டு. நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன், தடங்கள் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த தடங்களை சாதனையா மாத்துற வேலையை தலைவருக்கு உண்டு. அது என்னன்னா அந்த நலிவு சொலிவு, எந்த இடத்துல நம்ம ஏறணும், எந்த இடத்துல நம்ம இறங்கணும், எந்த இடத்துல நம்ம மக்கள் கிட்ட விட்டு கொடுத்துட்டு போகணும், எந்த அளவுக்கு விமர்சனங்களை நம்ம ஏத்துக்கணும், எந்த அளவுக்கு நம்ம நம்மளை எதிர்நோக்கி வருகிறத நம்ம ஏத்துக்கிட்டு அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டு மக்கள் கிட்ட கொடுக்கணும். இந்த ஒரு குவாலிட்டிஸ் இருக்குல்ல, இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே விஜய்க்கு இல்ல அப்படின்னு நானும் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். இப்ப ஒண்ணும் கட்சி ஆரம்பிச்சு இப்ப கூட கெட்டு போல, நான் சொல்றதுன்னா இப்ப கூட கெட்டு போல. இதே விஜய் அவர்கள் இப்பவும் இதுக்கு அப்புறமாவது, ஆக்சுவலா கரூர் சம்பவத்துக்கு அப்புறமாவது அவர் வேற மாதிரி ஒரு அரசியல் எடுப்பாரு அப்படின்னு தான் நம்ம முன் வச்சோம். ஆனா போக்கு எப்படி இருக்குன்னா, கரூருக்கு பின் கரூருக்கு முன் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. கரூருக்கு முன்னாடி இருந்த விஜய் விட கரூர் சம்பவம் நடந்த பிறகு, இப்ப புது ஆளுங்க செங்கோட்டையன் முதற்கொண்டு எல்லாரும் வந்துட்ட பிறகு இன்னும் அது அதிகமா தான் போதை கட்டி, கொஞ்சம் கூட மன ஒரு உறுத்தல் கூட இல்லாம அவர் என்ன பண்றாரு, செயல்பட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இல்ல, நீங்க கரூர் சம்பவத்துக்கு நான் இதை வேற கோணத்துல சொல்ல விரும்பல, சொல்றதுக்காக தான் சொல்றேன். கரூர் சம்பவத்துக்குமே இது ஒருவேளை இவங்க காரணமா இருக்குமோன்னு எல்லா பக்கமும் விசாரணை நடந்துட்டு இருந்துச்சு. மத்திய அரசுல இருந்து விசாரணை செய்வதற்கான ஆணையம் வந்துச்சு. அவங்களும் விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்றது ஒண்ணு விஜய்க்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒண்ணு அங்க இருக்கக்கூடிய மக்கள், இன்னும் சொல்ல போனா அங்க இருந்த மக்கள் கொடுத்த பேட்டியே 4 வகையா இருந்துச்சு. இங்க இது நடக்கவே இல்லைன்னு ஒரு சிலர் பேசினா, எதுக்கு பேசினான்னு தெரியல. இல்ல, நான் சொல்லி முடிச்சேன். ஒரு சிலர் இவங்களுக்கு சாதகமா பேசுறான், ஒரு சிலர் அவங்களுக்கு சாதகமா பேசுறான், ஒரு சிலர் நான் இங்க இல்லவே இல்லன்ட்டு, ஆனா இங்கதான் இருந்திருக்கான், ஒரு சிலர் நான் இங்க இல்லவே இல்லன்ட்டு பேசுறான். அப்படி இருக்கும் இத்தனை சூழலுக்கு மத்தியில நீங்க இந்த கரூர் சம்பவத்தை மட்டும் முன்வைக்கிறதுக்கான காரணம் அந்த 41. அவங்க உயிரிழப்பு அப்படின்றது இந்தியாவுக்கே, ஏன் மக்களா வாழக்கூடிய, மனுஷனா வாழக்கூடிய எல்லாத்துக்குமே மிகப்பெரிய இழப்பு தான், அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நபர் மட்டும் தான் அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடி அப்பதான் பேசிட்டு இருந்த அந்த காரணம் தான். அவர் போயிருக்க கூடாதுதான். ஆனால் அங்க போனதுக்கான காரணத்தையும் முன் வச்சிட்டாரு. அரசியல் ரீதியா பாக்கணும்னா கரூருக்கு முன்னாடி பின்னாடி பிரிச்சு பேசுறதுக்கான காரணம், கரூருக்கு முன்னாடி ஒரு எதிர்பார்ப்புலையும் ஒரு ஆர்வத்திலையும் சில செயல்கள் செஞ்சாருதான். சம்பவத்துக்கு அப்புறமா ஒரு அனுபவம் மிக்க ஒரு நபர் நமக்கு வந்துட்டாருப்பா, இதுக்கு மேல பயம் இல்லையோன்ற எண்ணம் இருக்குதா அப்படின்றது அனுபவம் இல்லையே. நான் சொல்றது செங்கோட்டையனை முன் வச்சுதான். ஒருவேளை அவர் பாத்துக்குவாருன்ற எண்ணத்துல அவர் ஒதுங்குறாரோ அது அவரு தான் தெரியும். ஆனால் இப்பவும் சொல்றேன், நீங்க சொன்ன அதே வார்த்தை தான், இப்ப நீங்க சொல்லி முடிச்ச வார்த்தை தான். இப்பயும் காலம் கெட்டு போகல, காலம் கடந்து போகல. இன்னும் நீங்க சொன்ன மாதிரி 4 மாசம் தான். 4 மாசம் இருக்குன்னு அவர் நினைச்சாலும் சரி, அரசியல் அனுபவம் மிக்கவர்கள் வெறும் 4 மாசம் சாதிச்சிட முடியும் நினைச்சாலும் சரி, இந்த 4 மாதங்கள்ல மாற்றம் இருந்தாலும் அரசியல்ல மிகப்பெரிய மாற்றமும் ஏற்படலாம். சொல்லுங்க. நீங்க சொல்றது புரியுது, 4 மாசம் தான் அப்படின்ட்டு சொல்றேன். இந்த 4 மாசத்துல இப்ப இவரு வராருல, அரசியலுக்கு வராருல, இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதுதான், எடுத்தோன்னே ஆட்சி பிடிச்சிட முடியுமா, முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படின்னா முடியாது அப்படின்னு அவருக்கே தெரியும். ஆனா அந்த ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துறாருல, இது ரசிகர்களையோ மக்களையோ குழப்பி விடுறது. இப்ப இவரால் ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்றது கன்ஃபார்ம், 2026 பிடிக்க முடியாதுன்றது கன்ஃபார்ம். ஆனா இவருடைய இலக்கு 2031, அப்படி வச்சு கூட இவர் பயணிக்கலாம். ஆனா அப்படி பயணிக்காம ஒரு குழப்பி விடுற ரேஞ்சில மக்கள் தன்னை நம்பி வந்திருக்கிற, தனக்கு பெரும்பான்மையா நிரூபிக்கிற எல்லாரையுமே ஒரு குழப்பி விடுற ரேஞ்சில தானே இருக்குது. ஒரு படிக்காத பையனுக்கு கூட பரிசு எழுதிட்டு முடிச்சுட்டு வந்தோம்னா 100 மார்க் வாங்க முடியும் நம்பிக்கை இருக்கதான் செய்யும். அப்படி ஏதுன்னு அவனுக்கு தான் தெரியும், இது நம்ம கரெக்டா ஏதுக்கமா. அது அப்படி நீங்க சொல்றதெல்லாம் 19 ஒரு படிக்காதவன் எப்படி நான் பாஸ் பண்ணிடுன்னு நினைப்பான். இப்ப நீங்க நினைப்பீங்களா? நான் ஸ்கூல் டீச்சரு. இல்ல நீங்க உங்களுக்கு படிப்பு வரல, உங்களுக்கு நான் கேக்குறேன், படிப்பறிவே இல்லாதவன், படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாதவன் போய் எக்ஸாம் எழுதிட்டு நான் ஃபுல் மார்க் எடுத்துட்டு பாஸ் ஆயிடுவேன்னா எப்படி நம்ப முடியும்? நான் ஒரு ஸ்கூல் டீச்சரா தான் இருக்கேன். எனக்குமே பரிசை எழுதி நான் ஒன்னும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், நான் ஒன்னும் டாப் மார்க் எடுக்கிற ஆள்லாம் கிடையாது. இப்போ நான் பரிசை எழுதி முடிச்சுட்டு எல்லா ஆன்சரும் கரெக்டா எழுதிருக்கேன் எனக்கு தெரியாது, ஆனா எழுதிருப்பேன். எனக்குள்ள ஒரு மூட நம்பிக்கை இருக்கும், நம்ம 100 மார்க் வாங்கிடலாம், திருத்திரவனை பொறுத்து பாத்துக்கலாம், நாம தான் எழுதிட்டோம்ல, ஒரு கெத்து இருக்கும் இல்லையா? இப்போ நீங்க சொல்ற வார்த்தைக்காக சொல்றேன், 2026 ஆட்சியே பிடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றதும் ஒரு மூடத்தனம். காலம். நான் உங்களை சொல்றேன், இல்ல நான் விஜய சொன்னேன், நான் உங்களை சொல்றேன். உங்களை மாதிரி சொல்லக்கூடிய நான் கேட்டது விஜய் வச்சுதான் கேட்டேன். அப்ப விஜய் மூடத்தனமா இருக்கிறாரு. நான் சொல்லி முடிக்கவே இல்லை, இப்பதான் கொஞ்சத்துக்கு முன்னாடி சொல்றேன், ஆர்வத்துல வார்த்தையை விடக்கூடாது அப்படின்னு. 2026 ஆட்சியே பிடிக்க மாட்டாருன்றத நீங்க சொன்னீங்க. 2031 மேபி அவர் டார்கெட் பண்ணிட்டு இப்ப மக்களை குழப்புறாருன்னு நீங்க சொல்றீங்க. இது எதுவுமே 2026 தான் முதலமைச்சரா வருவோன்ற
ஒரு ஆசையா இருக்கட்டும், அல்லது நிச்சயமா நடக்கும்ன்ற ஒரு எண்ணமா இருக்கட்டும், அல்லது பேராசை கூட பேராசையா கூட நீங்க உங்க வார்த்தையை வச்சுக்கோங்க. ம். ஆனா 2031க்காக மக்களை குழப்புகிறேன்ற வார்த்தையை அவர் சொல்லல. ம். இல்ல நான் அவரு சொன்னாருன்னு நான் சொல்லல. சரி, அவருடைய செயல்பாடுகள் அப்படிதானே இருக்கு. நம்ம அப்ப என்ன பார்க்கிற சொல்லிட்டு பார்வை. வரணும்? அப்ப என்ன சொல்லிட்டு வரணும்? நம்முடைய இலக்கு வந்து 2031 தான். ஏன் இப்பதுல இருந்து சொல்லணும்னு கேக்குறேன். கட்டமைங்க ஏன் அப்படின்னு ஒரு சொல்லணும்னு ரேஞ்ச் கேக்குறேன். எல்லாத்துக்குமே இப்ப கட்சி ஆரம்பிக்கிற இப்ப எதிர்க்கட்சி தலைவரா எடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே அடுத்த முறை நிச்சயமா முதலமைச்சர் ஆயிரம் சொல்லிட்டு தான் இருக்காரு. அவங்க ஆல்ரெடி இருங்க, இருங்க, நான் சொல்லி இருந்திருக்காங்க. இப்பதான் சொல்றேன். சொல்லி இல்ல முடிச்சிடுறேன். நான் உங்களோட வாத தப்பா இருக்கு, அதனால நான் குறுக்கிடுறேன். அவர் ஆல்ரெடி முதல்வரா சரி, நான் தான் இருந்திருக்கிறாரு. சொல்லி முடிச்சிடுறேன். அவர் சொன்னதுல ஒரு காரணம் இருக்கு. ஓகே, இவருக்கு என்ன காரணம் இருக்கு? முதலமைச்சரே ஆகாத சில கட்சி தலைவர்கள் கூட என் கையில தமிழ்நாட்டை கொடுங்க 2026ல நான் மாத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய ஆசையை வெளிப்படுத்துறாங்க. இதையும் குடுங்க, அதாவது நீங்க அண்டர்லைன் பண்ணணும். என்கிட்ட ஆட்சியை குடுங்க, நான் எப்படி நடத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு இதே பாமகவோ நாம் தமிழ் கட்சி சொல்றாங்க. ஆனா விஜய் அப்படி சொல்லல. என்னமா சொல்றாரு? நான் தான் அடுத்த முதலமைச்சர், என்ன தலைமை ஏத்துக்கிட்டு வாங்க, திமுகவா டிவிகேவா இப்படிதான் சொல்றாரு கண்டி. மத்தபடி நாம் தமிழ் கட்சி மாதிரியோ இல்ல அன்புமணி ராமதாஸ் அவர்களையோ கொடுத்து பாருங்களேன் நான் எப்படி அப்படி நீங்க அப்படி வந்து நான் கேட்டிருக்கலாம். மக்கள் கிட்ட நீங்க கேட்டிருக்கலாம். நீங்க சொல்ற வாதம் கேட்க மாட்டீங்கல்ல. நீங்க சொல்ற வாதம் எப்படி இருக்குன்னா, மக்களை குழப்புற தன்மையில இருக்குன்றீங்க இல்லையா? இங்க குழம்புற மனப்பான்மையில ஏன் மக்கள் போகணும்? மக்கள் நீங்க ஒட்டுமொத்த மக்களுக்கு அப்புறம் எப்படி சொல்ல விஜய்க்குன்னு ஒரு மக்கள் கூட்டம் இருக்குல்ல, இவங்க எல்லாமே ஒரு குழப்பவாதியா தானே இருக்கிறாங்க. இனி வரைக்கும் குழப்பவாதியா தானே இருக்கிறாங்க. அவங்களதான் நான் டார்கெட் பண்ணி பேசுறேன். தமிழ்நாட்டுல வாழக்கூடிய ரவுண்டா ஒரு 10 லட்சம் பேர் வாழ்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேச்சுக்காக சொல்றேன், 10 லட்சம் பேர் வாழ்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 8 லட்சம் பேர் விஜய் பிடிக்காத நடிகர் இருக்கும். ஏன்னா விஜய் ஒரு நடிகரா பிடிச்சவனு இருப்பான், ஒரு தலைவரா பிடிச்சவனு இருப்பான். அது அவனுடைய விருப்பம் கொடுத்து மீதம் உள்ள 2 லட்சத்து பேர்ல நீங்களோ அல்லது நீங்க உங்கள் சார்ந்த கருத்துக்களை கொண்ட நபர்களோ இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா மீதம் உள்ள 8 லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா? நீங்க சொல்ற குழப்பத்துன்ற வார்த்தைக்காக சொல்றேன். 8 லட்சம் பேரும் படிப்பறிவு இல்லாதவெல்லாம் கிடையாது. ஒரு நபர், ஒரு பிரபலமான ஒரு நபர் முன்னாடி வந்து நான் தான் முதலமைச்சர் சொல்றாருன்னு சொன்னா, ஏன் இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டினுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த வெற்றி கொடின்னு சொல்லி வெளிநாட்டுல வாழக்கூடிய தமிழன் அந்த கொடியை வச்சுக்கிட்டு பாட்டு பாடுறான். அவனுக்கு படிப்பறிவு இல்லாம கிடையாது. நீங்க சொல்றீங்களே குழப்பவாதியா வாழ்றேன், படிப்பறிவு இல்லாதவனா தான் ஒரு நியாயம் இருக்கு. படிச்சவனே ஏன் அப்படி வாழணும்? அவனுக்கு சுயறிவு இருக்குல்ல. அப்படிதான் யோசிக்க மாட்டேங்கிறாங்க தான் என்னுடைய வேதனை. இதே படிப்பறிவு இருக்கிறவங்க தான் தமிழக வெற்றி கழகத்துல 2ஆம் கட்ட தலைவர்களா அந்த படிநிலையில இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களும் ஏன் யோசிக்காம இந்த மாதிரி செயல்கள் பண்றாங்க? அப்ப இது ஆதாயத்துக்காக நீங்க என்ன சொல்றீங்க? முழுக்க விஜய்ன்ற வார்த்தையை பதிவு செய்றீங்க இல்லையா? விஜயே சொல்லட்டும். நானு சொல்றேன், எனக்கு முன்னாடி விஜய் சொல்றாரு, நான் தான் தம்பி முதலமைச்சர் சொல்றாரு. முழுக்க நம்புறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. ஏன் இருக்கணும்னு கேக்குறேன். தலைவர் ஒண்ணு நம்புங்கன்னு சொல்லல, நான் முதலமைச்சர் தான் சொல்றாரு. அவர் முதலமைச்சர் சொல்றாரு, தலைவன் சொல்லிட்டான். அதுதான் கேக்குறேன். அப்படி நம்புற கூட்டம் ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் நான் கேக்குறேன். அதாவது அது மக்களினுடைய அறியாமை, மக்களா மாறணும். நான் சொல்றேன் மறுபடியும், நீங்க சொல்றது வந்து இதை நான் எடுத்துக்கிறேன். விஜய் அவர்களை கண்மூடித்தனமா நம்புற மக்கள் இதுல இருந்து மனநிலைமையில இருந்து மாறணும். அதாவது மாறுங்க, மாறாதீங்க, அது 2வது பட்சம். ஒரு நபர், ஒரு பர்சன் வந்துட்டு நான் தான் இப்ப நானே சொல்றேன், உங்ககிட்ட சொல்றேன் நான் முதலமைச்சர் ஆக போறேன் அப்படின்னா நம்ப போறதுக்கு நீங்க ஒண்ணு அந்த அளவுக்கு மூடத்தனமா வாழ போறது கிடையாது. கரெக்டுங்களா? ஒரு நடிகர் சொல்றாருன்றப்போ ஒரு எதிர்பார்ப்புல ஒரு சிலர் ஏதோ ட்ரை பண்ணுவான், அல்லது ஒரு சிலர் நம்பதான் செய்வான். ஆனா காலம் கடந்து கொஞ்சம் கொஞ்சமா போனதுக்கு அப்புறமா இப்ப என்னென்ன குற்றங்கள்லாம் அவர் சொல்றாரோ அந்த குற்றங்கள்லாம் அவன் ஆராயணும். இப்ப ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆமா ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஏன்னா நீங்க கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இருந்த ஒரு ஸ்ட்ரென்த் இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு கடந்து. மறுபடியும் சொல்றேன், இப்ப கட்சின்னு சொல்றீங்க இல்ல, கட்சி கவுண்ட் குறையுதுன்றீங்க. ஆராய்ஞ்சதுக்கு அப்புறமா கட்சியை விட்டு வெளியில வரான்னு சொல்றீங்க. இந்த ஒரு சார்ந்த கட்சியை மட்டும் ஏன் இன்னொரு கட்சியில இருந்து வெளியில வந்துட்டு தான் இருக்காங்க. அது ஒரு கட்சியும் கிடையாது, எல்லா கட்சியும். நீங்க சொல்றது புரியுது. திமுக இருந்து வெளியே வராங்க, அதிமுக இருந்து வராங்க, விடுதலை சிறுத்தையில இருந்து வராங்க, எல்லா கட்சியில இருந்து வராங்க. நான் இல்லைன்னா சொல்ல வரல. ஆனா இங்க விஜய் வரவுக்கு பிறகுதான் விஜய் தொடர்ந்து பேசும் பொருளாயிட்டு இருக்காரு. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க, இன்னைக்கு ஊடகங்கள் பத்தியில சரி, சமூக வலைதளங்கள் பத்தியும் சரி, எல்லாத்துலயும் விஜய் 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 ஏன் பேசணும்? எதுக்கு பேசணும்? ஏன்னா அவரு பேசும் பொருளா ஆயிட்டு இருக்காரு. அவருடைய செயல்பாடுகள் இருந்தாரு. அவர் இல்லையே, நடிக்கிறதுக்கு முன்னாடி இல்லையே. இதே நடிகரா இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் ஈழத்தமிழர்கள் போராட்டம் நடக்குது, நிதி கொடுக்குறாங்க, ஹீரோயின் எல்லாமே நிதி கொடுக்குறாங்க, 500 ரூபாய் கொடுக்குறாரு. அன்னைக்கு பேசும் பொருள் ஆகல விஜய். ஆனா இன்னைக்கு அந்த நிகழ்வு வச்சு பேசும் பொருளா இருக்காங்க. ஏன் இருக்காங்க? நீங்க தலைவரா வரும்பொழுது பிரச்சனை கிடையாது. தலைவரா வந்த பிறகு கூட உங்க நடவடிக்கை சரியா இருந்தா பிரச்சனை கிடையாது.
ஆனா இங்க நடவடிக்கை வேற விதத்துல போகுதுல்ல, அதுதான் இங்க பேசும் பொருளா இருக்கு. என்னைக்கோ நடந்த சம்பவம் இன்னைக்கு பேசும் பொருள் ஆகுதுன்னா அது ஏன்னா விஜய் அவர்கள் அவர் பேசும் பொருள் ஆயிட்டு இருக்காரு, அவருடைய நடவடிக்கைகள் சரியில்லை, அவருடைய எடுத்த ஸ்டாண்டு சரியில்லை அப்படின்றது தான் இங்க மேட்ரு. நீங்க மறுபடியும் வச்ச இடத்துலயே புள்ளி வச்ச இடத்துலதான் நம்ம 2 பேருமே நின்று. அதுதாங்க இப்ப மெயினா இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் கொஞ்சம் தன்னை மாத்திக்கிட்டா மக்களுக்கு ஏத்த ஒரு அரசியல், மக்கள் எந்த மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. நீங்க இப்ப கேள்வி கேட்கிற நபர்ல இருந்து என்னுடைய இடத்துக்கு வந்து நின்று பேசிட்டு இருக்கிறீங்க. நான் ஆரம்பத்துல இருந்து அந்த இடத்துலதான் பேசிட்டு இருக்கேன். நீங்க தான் ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என் பக்கம் நீங்க நான் நீங்க சொன்ன முதல் வார்த்தையிலே பதிவு செஞ்சுட்டேன். நான் கட்சி சார்ந்த ஆள் கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன். இல்ல நீங்க கட்சி சார்ந்த ஒரு ரசிகரா நீங்க எது பேசுறீங்க, ஆனா விஜய் அவர்கள் சில விஷயங்களை மாத்திக்கணும் செய்யணும் நீங்க சொல்றீங்க. உதாரணமா சொல்றேன். இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா கருத்துக்களுமே இருக்கட்டும், ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க சொல்ற கருத்துக்களும் நான் சொல்ற கருத்துக்களும் எங்க மையமா வந்து நிக்குது அப்படின்னா, நான் ஒரு தொண்டனா இருக்கிறேன் அல்லது நான் ஒரு நிர்வாகியா இருக்கிறேன் அப்படின்னா நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் அவர் சார்பா நியாயப்படுத்துறதுக்கான சில வார்த்தைகளை பயன்படுத்தலாம். நான் அதை பயன்படுத்தல. ஒரு சாதாரண சக மனுஷனா ஒரு நடிகனா விஜயை பார்த்த எனக்கு ஒரு தலைவரா அவர் மாறி நிக்கிறாருன்றப்போ, ஒரு நடிகனா இருந்த விஜய் ஒரு தலைவரா மாறுறப்போ தலைவர் விஜயா ஒரு சில விஷயத்த பண்ணிதான் ஆகும். அதைத்தான் நானும் கேட்டேன். இப்போ நீங்க சொன்ன கருத்துக்கே நான் உடன்படுறேன். இப்போ நான் வந்து ஒரு கட்சி நிர்வாகியா இருந்தா அவர் செய்யற செயல்களை நான் சப்போர்ட் பண்ணி பேசணும், சில விஷயங்களை மறைச்சு பேசணும். ஆனா நான் வந்து ஒரு ரசிகனா இருக்கேன். தலைவரா வந்துட்ட பிறகு சில குவாலிட்டிஸ் எல்லாம் அவர் வந்து மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க முன்வைக்கிறீங்க. சோ அதுல இருந்தே உங்களை மாதிரி பல தொண்டர்களும், அதாவது தொண்டர்கள் மாத்திரம் இல்ல ரசிகர்கள், இப்ப ரசிகர்கள் தான் தொண்டர்களா மாறி இருக்காங்க. புதுசா யாரும் தொண்டர்கள் வந்து வரல. யாரெல்லாம் விஜய் ரசிகர்களா இருந்தாங்களோ, மக்கள் இயக்கத்துல இருந்தாங்களோ அவங்கதான் அப்படியே தொண்டர்களா மாறி இருக்காங்க. சோ நீங்க தொண்டர்களா மாறல அப்படின்றதுதான் ஒரு நல்ல விஷயம், சந்தோஷத்துக்கான ஒரு விஷயமும் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்களும் அந்த ஒரு வழியில போகாம தற்கொலை கூட்டத்துல போய் நீங்களும் சேராம ஒரு ரசிகர் மனப்பான்மையில இருந்து ரசிக்கிறீங்களா? ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க மறுபடியும் அந்த வார்த்தையை பதிவு செய்யறதுக்காக சொல்றேன். இந்த தற்கொலைகள் சொல்றதுக்கு அந்த வார்த்தை ரொம்ப எளிமையா இருக்கலாம், சரிங்களா? இப்போ யாரும் அவங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காத நம்ம, இப்ப உங்களுக்கே உங்களை பத்தி முழுசா தெரியாதான்னு கேட்டா உங்களை பத்தி முழுசா தெரியும். உங்களை பத்தி முழுசா தெரிஞ்ச அல்லது எல்லாரும் அவங்களை பத்தி முழுசா தெரிஞ்ச ஒரு நபர் தன்னை பத்தின அறிவு இல்லாமல் ஒரு நபரை பின்னாடி ஓடுறான்னு சொன்னா அந்த ஒரு சிலருக்காக ஒட்டுமொத்த கூட்டத்தையுமே தற்கொலை கூட்டம் ஒட்டுமொத்த கூட்டத்தை சொல்லல, விஜய் பின்னாடி போற எல்லாத்தையுமே நான் சொல்றேன். நான் சொல்றது வந்து ஒட்டுமொத்த கூட்டத்தை சொல்லல. ஆனா ஒரு சிலர் பண்ற காரியங்கள் இருக்குல்ல, இந்த போலீஸ்காருடைய கையை கடிக்கிட்டா இருக்கட்டும், ஏடா கூடமா பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி செயல்களை செய்யறவங்களதான் நான் சொல்றது. ஒட்டு மொத்தமா தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே தற்குறிகள் அப்படின்றத இங்க யாரும் வந்து ஸ்டாம்ப் எல்லாம் குத்தவே இல்லை. சோ எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, நீங்க ரசிகர் மனப்பான்மையில இருந்து விஜய் ரசிகரா இருந்து நான் ரசிகத்தோட நிப்பாட்டிக்கிறேன்பா, நான் இதுக்குள்ளலாம் வரல, விஜய் செய்யற அரசியலுக்குள்ள வரல, விஜய் தொண்டர்கள் பண்ற அரசியலுக்குள்ள வரல அப்படின்றது ரொம்ப சந்தோஷத்துக்கான ஒரு விஷயம். அதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். என்னைக்கு எங்க கூட இணைஞ்சு ரொம்ப கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.